இந்த வீடியோவில் பரோட்டா சால்னா சிக்கன் வச்சு நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் இல்லைனா ஒரு பேனில் நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி கொஞ்சம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். இப்போது இது வதங்கினதுக்கு அப்புறமா நாம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா வதங்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கியாச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி 2 வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற லெவலுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்துட்டு கோகனட் வந்து அரைச்சிடலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் கீறி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அதை அரைச்சி வச்சுருவோம் பேஸ்ட்டாக. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நம்ம மிளகு ஜீரக பொடி வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காரம் உங்களுக்கு இன்னும் அதிகம் தேவை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சிக்கன் வந்துட்டு ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா அந்த மசாலாஸோடு நல்லா அந்த சிக்கன் வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம வந்து விசில் வச்சிடலாம். 2 விசில் வச்சா போதும். பேனில் வச்சோம் அப்படின்னா நம்ம சிக்கன் நல்லா வெந்து வரணும். அந்த மசாலாஸோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. நமக்கு பரோட்டா சால்னா வந்து ரெடி ஆகியாச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது பரோட்டா மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.